மரணத்திற்கு பிறகும் நன்மையை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 6 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் ஒரு குரானை அன்பளிப்பா கொடுங்க. அவங்க அதை படிக்கிற ஒவ்வொரு முறையும் அதற்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 2வது, ஒரு வீல் சேர் வாங்கி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு நோயாளி அதை பயன்படுத்தும் போது அதற்கான நன்மை உங்களை வந்து சேரும். 3வது, பள்ளிவாசல்கள் கட்டுறதுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பணமாவோ பொருளாவோ உதவி செய்யுங்க. அந்த பள்ளிவாசல்கள் இந்த துனியால இருக்கிற வரைக்கும், அதில் மக்கள் நின்று தொழுகிற வரைக்கும் அதற்கான நன்மைகள் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். 4வது, பொது இடத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன அளவுலயாவது குடிதண்ணீர் வசதி செஞ்சு கொடுங்க. வழிபோக்கர்கள் ஒவ்வொரு முறையும் அதுல தண்ணி குடிச்சு அவங்க தாகம் தணியும் போதெல்லாம் அதற்கான நன்மை உங்களை வந்து சேரும். 5வது, உங்களால முடிஞ்சா உங்கள்கிட்ட இடம் இருந்தா அந்த இடத்துல ஒரு மரத்தையாவது நட்டு வைங்க. ஒவ்வொரு முறையும் ஏதேனும் பறவையோ விலங்குகளோ அந்த மரத்தின் அடியில் இலைப்பாரும் போதோ அல்லது அந்த மரத்தின் பழங்களை உண்ணும் போதோ அதற்கான நன்மை உங்களை வந்து சேரும். 6வது, எல்லாத்தையும்